வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் மின்சாரத்துறையிலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ண எனி டிகிரி பிஇ பிடெக் முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி 32,000 1 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான லைஃப் செட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஆஃப் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசோட மின்சாரத்துறையின் கீழே இங்கிற ஒரு நிறுவனம் தான் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதேமாதிரி ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லோ ஹார்ட்வேர் போஸ்ட் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஓஎம்சி போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் ட்ரைனி, லைப்ரரி ட்ரைனி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனி, ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனியில் எலக்ட்ரிக்கலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 18,500 வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி வேரி ஆகுது. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பியில் வந்து 1 வேகன்சிஸ் இருக்குது. 33 வயது வரைக்கும் எலிஜிபிள். சேலரி பார்த்தீங்கன்னா 73,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்குமே 33 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 46,990 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த டிரைவர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 39,970 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. ஒரு வேகன்சிஸ்க்கு 28 வயது வரைக்கும், ஒரு வேகன்சிஸ்க்கு 31 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 39,770 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளர்க்கு கேட்டகரியிலே உங்களுக்கு வேரியஸ் லொக்கேஷனில் போஸ்டிங்ஸ் 1 வேகன்சிஸ் 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். 39,770 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து டிரைவர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்யூரிட்டி கார்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். 32,040 ரூபாய் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங், டேட்டா பேஸ், அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு 33 வயது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு ஏ கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்குமே ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அந்த கிராஜுவேஷனில் 50% மார்க் வச்சுருக்கணும். டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் கிளரிக்கல் டியூட்டிஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 33 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர் பி கேட்டகரி. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே இருந்தால் அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அதோட லெவல், அதே மாதிரி ஃபீமேலில் இருந்தால் அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ஐ விஷனில் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி
டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். 30 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட் பி, இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளினில் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அந்த டிசிப்ளினில் நீங்கள் என்டிசி சர்டிஃபிகேட்டோ அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட்டோ வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்டிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்ஏசி சர்டிஃபிகேட் இருக்குன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், பர்சனல் கம்ப்யூட்டர் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் கிளரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் பி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ். இதுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து செக்யூரிட்டி கார்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும். அதோட ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், என்சிசி சர்டிஃபிகேட், சிவில் டிஃபென்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஹோம் கார்டாக ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுமே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க, மேலுக்கு ஃபீமேலுக்கு ஹைட்டு வெயிட்டு அதோட செஸ்ட் லெவல் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரன்னிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஷார்ட் புட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ஸ் அப்பு, புஷ்அப்பு, ஷிட்ஸ் அப்பு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாஸ்க் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் இது தான். இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தனியாக பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனிங் இருக்கும், அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி ஸ்க்ரூனிட்டி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், அதாவது டிரைவர் போஸ்ட்டு, செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ், டெக்னிக்கல், ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எப்படி இருக்கும், ஷார்ட் லிஸ்டிங் வந்து ஸ்கில் டெஸ்ட் ரைட்டர்ஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதோட டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சிக்கு எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10 இயர்ஸும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியிலே எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான டீட்டெயில்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெயின் ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ, இதுக்கான டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ இதே உங்களுக்கு 11 பேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மின்சாரத்துறையிலேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் தான் நமக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இயர் இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.